ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வெற்றிகளை அள்ளித்தரும் மாருத யோகம். இதுதான் தலைப்பு. உபயோகங்கள் நிறையனவற்றை நமது காணொளிகள் வாயிலாக தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகை உபயோகங்களில் ஒன்று தான் இந்த மாருத யோகம். இந்த யோகத்திற்கு 4 கிரகங்கள் பொறுப்பேற்கும். ஒன்று சூரியன், இன்னொருவர் சந்திரன், மற்றும் இயற்கை சுபர்களின் முதன்மையானவர்களான குருவும் சுக்கிரன். நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்கிறது இந்த யோகத்துக்கு முக்கியமே இல்லை. சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்க வேண்டும். இது முதல் விதி. கேந்திரம்னா சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் 4 அல்லது 7 அல்லது 10ஆம் இடத்தில் இருக்கணும். 1ஆம் இடத்தில் அவங்க இணைஞ்சிருக்கும் போது இந்த யோகம் நிகழும் வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கணும். அதாவது சூரியனுக்கு 4ஆம் வீட்டிலோ 7ஆம் வீட்டிலோ 10ஆம் வீட்டிலோ சந்திரன் இருக்கணும். இது முதல் விதி. இந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் அதாவது 5ஆம் இடத்திலோ அல்லது 9ஆம் இடத்திலோ குருவும் சுக்கிரனும் இருக்க வேண்டும். குருவும் சுக்கிரனும் சந்திரனோடு சேரக்கூடாது. இது இன்னொரு முக்கியமான விதி. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடாது. குருவும் சுக்கிரனும் சந்திரனோடு இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், அது தப்பில்லை. ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த மாருத யோகத்தின் விதி. இப்போ சூரியன் ரிஷபத்தில் இருக்கார், சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார். இப்போ சந்திரன் சிம்மத்திலோ விருச்சிகத்திலோ கும்பத்திலோ இருப்பது முதல் விதி. அப்போ சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் வந்துடுறார். இதற்கு அடுத்தபடியாக சந்திரன் நின்ற வீடான கும்பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கும்பத்தில் சந்திரன் இருக்கும்போது அங்கிருந்த 5ஆம் வீடான மிதுனத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சுக்கிரன் இருப்பார். ஏன்னா சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறனால சுக்கிரன் வந்து பக்கத்தில் தான் இருப்பாருங்கிறது வரும். குரு அங்கேயும் இருக்கலாம், அல்லது 9ஆவது வீடான துலாத்தில் இருக்கலாம். இந்த அமைப்பு இருக்கும்போது இது வந்து மாருத யோகம். புரிஞ்சுங்களா? இன்னொரு வாட்டி விளக்கமாக சொல்கிறேன். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கணும். இது முதல் விதி. இந்த சந்திரனுக்கு திரிகோணத்தில் குருவும் சுக்கிரனும் வரணும். இது 2வது விதி. இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது மாருத யோகம். புரிஞ்சுங்களா? சரி, இந்த மாருத யோகம் என்ன செய்யும்? அதிகாரத்தை பெற்றுத்தரும் அமைப்பு கொண்டது. மிகப்பெரிய பதவிகளுக்கு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த யோகம் வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. சின்ன வயசுலேருந்தே இந்த அமைப்பு உள்ள ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா பெரிய பதவிக்கு வரணும், பெரிய அந்தஸ்துக்கு வரணுங்கிற எண்ணத்தோடையே தான் வளரும். அது எந்த துறையில் இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதிகார பதவிகளாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, ரொம்ப டாப் மோஸ்ட்டாக வரணும். உயர்ந்த லட்சியங்களை தங்களுக்குள் அடக்கி கொண்டவர்களாக இருப்பாங்க. இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாகவும் இருந்து இந்த கேந்திர வலு கிடச்சதுன்னா டாப்பாக இருக்கும். இதில் சந்திரன் இந்த 3 கேந்திரங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா ஒளி பொருந்திய நிலையில் தான் இருப்பார். ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு தேஞ்சு போயிட்டார், அமாவாசை ஆகிடுச்சின்னு சொல்லவே முடியாது. சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணையும் போது மட்டும்தான் அமாவாசை. அது இல்லாத நிலைகளில் சந்திரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்தி இருப்பார். இதில் அவருக்கு திரிகோணத்தில் குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக குரு பார்வையும் சந்திரன் வாங்கிடுவார். சுக்கிரனும் அதே திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது என்பது கூடுதல் சிறப்பு. இதில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் 2 வீட்டுக்குள்ளேயே நகரக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய கேந்திரம் அப்படிங்கிறது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரே வீடாக அமைஞ்சு அமாவாசை யோகமாக இருக்கும்போது கிடைக்காம போயிடும். அப்போ சந்திரன் 4ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் அல்லது 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் மட்டும்தான் இந்த யோக பாக்கியத்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். யோகங்கள் அப்படிங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான அமைப்பு தான். எல்லாருக்கும் யோகங்கிறது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ சிம்மத்தில் சூரியன் இருக்கிறார். சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, கடகத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. சிம்மத்தில் சூரியன் ஆட்சி, கடகத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. இதில் வந்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உச்ச வலிமையோடு இருப்பார். இப்போ சிம்மத்தில் ஆட்சி பெற்ற இந்த சூரியனுக்கு நேர் 7ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா பௌர்ணமி சந்திரன். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திரிகோணம் கிடைக்காது. குருவும் சுக்கிரனுக்கும் திரிகோணம் இல்லாமல் போயிடும். ஏன்னா 6ஆம் வீடாக போயிடும். அப்போ சிம்மத்தில் சூரியன் இருக்காருனாலே விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் மட்டும்தான் இந்த கடகத்தில் இருக்கிற குரு சுக்கிரனுடைய திரிகோணம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதில் சுக்கிரன் மட்டும் கடகத்திலிருந்து குரு பகவானானவர் மீனத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அதே அமைப்பு தான்.
மாருத யோகம் தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இந்த விதி எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சூரியன் சந்திரன் கேந்திரத்தில் அமையப்பெற்று அவர்கள் இருவரும் இணையாத நிலையில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தோ அல்லது தனித்திருந்தோ சந்திரனுக்கு திரிகோணத்தில் அமரும்போது மாருத யோகம் ஏற்படும். இந்த 4 கிரகங்களும் இந்த யோகத்துக்கு முக்கியமானவை. உயர்ந்த லட்சியங்கள், அதிகார பதவிகள், நீண்ட ஆயுள், நல்ல தேக வலிமை, பொருளாதார வளர்ச்சி, அதிகாரத்தில் உள்ளவர்களால் போஷிக்கப்படுவது, இவர்களே அதிகார பதவிக்கு வருவது, அரசியலில் ஆதாயம், விளையாட்டில் ஆதாயம், கலைத்துறையில் சாதனைகள், பொருளாதார வெற்றிகள், பிறந்த குடும்பத்தை வானளவு உயரச் செய்வது, புகழுடன் மறைவது, புகழ் அடையாமல் வாழ்வியலை முடிக்காத நிலை என்பது போன்ற மிக சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய அமைப்பு இதுக்குள்ளே உண்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்களான 4 பேர் சம்மந்தப்பட்டுறாங்க. சூரியனும் சந்திரனும் ஜோதிட சாஸ்திரத்துக்கு இன்றியமையாதவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியமான ஆளுகள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இயற்கை சுபர்களான குருவும் சுக்கிரனும் மனித உயிர்கள் தோன்றி பல்கி பெருகுவதற்கு இவங்களுடைய இணைவுங்கிறதும் கவனம்ங்கிறது இன்றியமையாத ஒன்று. அதனால தான் காமத்தின் உச்ச கிரகமான சுக்கிரனை கொண்டு மீனத்தில் வலுப்படுத்தணும். மீனத்தில் வந்து அவர் உச்ச வலுவை பெறுவதனுடைய சூட்சுமமே குருவும் சுக்கிரனும் இரண்டரை கலப்பதே உயிர்கள் தோன்றுவதன் சூட்சுமமாகுங்கிறத சொல்கிறேன். இப்போ தாயும் தகப்பனமான சூரியன் கேந்திரங்களில் அமர்ந்து இவர்களுக்கு சந்திர திரிகோணத்தில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று மாருத யோகம் அடைய பெற்றவர்கள் மங்காத புகழ் கொண்டவர்களாக மகிழ்ச்சி மிகு வாழ்வியலை நடத்தக்கூடியவர்களாக திகழ்வார்கள். புரியுதுங்களா? இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இப்போ கும்பத்தில் சூரியன் இருக்கார், அல்ல வேண்டாம் மகரத்தில் இருக்கார். மகரத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த சூரியனுக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்ச பவரோடு இருக்கார். இங்கே 7ஆம் இடத்துல சந்திரன், மகரத்தில் சூரியன், 7ஆம் இடத்துல சந்திரன். இப்போ சந்திரன் வந்து ஆட்சி வலிமையோடு இருக்கார். அப்போ இது பௌர்ணமி யோகமாக வந்தது. ஒரு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தை பூசம். இப்போ சந்திரனுடைய திரிகோணத்தில் சுக்கிரன் வந்துடுறாரு. சந்திரனோடையே குரு உச்சமாக இருக்கார். உச்ச வக்கரம் சந்திரனும் குருவும் இணைஞ்ச நிலை. இதுவும் மாருத யோகம் தான். ஏன்னா ஒரு திரிகோணத்தில் சுக்கிரன் இருக்கார், சந்திரன் உடனே இணைந்ததுனால இன்னொரு திரிகோணமாக குருவும் வந்துடுறார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவும் சூரியன் சந்திரன் இணையாத நிலையில் சந்திரனுக்கு திரிகோணத்தில் 1, 5, 9ஆம் ஸ்தானங்களில் குருவும் சுக்கிரனும் இருக்க வேண்டியது அவசியம். இதில் சுக்கிரன் வந்து சூரியனை விட்டு விலகாத ஆளுங்கிறனால சுக்கிரன் எப்போவுமே திரிகோணம் அடையணும். அது 5ஆவது திரிகோணமாகவோ 9ஆவது திரிகோணமாகவோ தான் வந்தே ஆகணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ சூரியன் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறார், லக்னத்துக்கு 10. அப்போ அந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியனும் சந்திரனும் கேந்திரமாயிருவாங்க. இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து 11ஆம் வீட்டில் உட்காந்துட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க சுக்கிரன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சந்திரனுக்கு 5ஆம் இடமா வரும். குரு இன்னொரு திரிகோணத்தில் இருக்கணும், இல்லை சந்திரன் கூட இருக்கணும். ஸோ இந்த விதிகள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பொருந்தி வரும்போது தான் இந்த யோகம்ங்கிறது செயல்படும். இது ஒரு சிறந்த யோகங்களில் இதுவும் ஒன்று. உபயோகங்கள் வரிசையில் மாருத யோகம் என்பது மகிழ்ச்சிகரமான வாழ்வைக்கு, புகழுக்கும் அந்தஸ்துக்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடியது என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.